நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட அற்ப விசுவாசம் என்ற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் அற்ப விசுவாசம் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கடி குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை குறித்தும் 4 விதமான அற்ப விசுவாசம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை குறித்தும் நாம் இந்நாளில் தியானிக்க இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் 4 விதமான அற்ப விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அடுத்து இனி வருகிற நாட்களிலே ஒவ்வொரு அற்ப விசுவாசத்தையும் நம்ம தனித்தனியாக தியானிக்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 4 விதமான அற்ப விசுவாசம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பார்த்து அதற்காக நாம் ஜெபம் செய்து முடிப்போம். தொடர்ந்து இதை நீங்கள் கேளுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கக்கூடிய காதுகளையும் உணரக்கூடிய இருதயத்தையும் வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்களையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. வாங்க நம்ம கவனிப்போம். அற்ப விசுவாசம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உடையை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன காரியத்திலே இந்த உடைக்காக கவலைப்படுகிறவர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகள். அதாவது உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் அது அற்ப விசுவாசத்தை குறிக்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அற்ப விசுவாசம் என்றால் லிட்டில் ஃபைத், அதாவது குறைவான விசுவாசம், குவாலிட்டி இல்லாத, அதாவது தரம் இல்லாத விசுவாசம், முழுமையாக நம்பாத ஒரு விசுவாசத்தை தான் வேதம் அற்ப விசுவாசம் என்று சொல்லுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உடைக்காய் கவலைப்படுகிறாய், உணவுக்காய் கவலைப்படுகிறாய், உயிருக்காய் கவலைப்படுகிறாயே, இந்த காரியம், இந்த விசுவாசம் நல்லது அல்ல, இது அற்ப விசுவாசம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக இந்த உலக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறவர்களாக இருந்தால் அது ஒரு அற்ப விசுவாசம் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இரண்டாவதாக அற்ப விசுவாசம் என்னவென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 26. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு பெருங்காற்று கடலில் படகின் மேலே மோதுகிறது. கடலிலே உருவாகி படகின் மேலே மோதும் பொழுது படகு மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அயர்ந்த நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அவர் நித்திரை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சீசர்கள் எல்லாம் அவரை எழுப்பி சொல்லுகிறார்கள், ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வாசிக்கலாம். மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆக பயப்படுகிறதல் அற்ப விசுவாசம், பயப்படுகிறவர்கள் அற்ப விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து அந்த படகில் தான் இருக்கிறார். அவர் வேறு எங்கும் செல்லவில்லை. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர் படகில் இருக்கும் பொழுது இவர்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அதை பார்த்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏன் பயப்படுகிறீர்கள்? நீங்களும் உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் பாடுகளை பார்த்து, ஒருவேளை ஆண்டவர் நம்ம கூட இல்லையோன்னு நினைக்கிறத அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, பயப்படாதீங்க. பயப்படுகிறது ஒரு அற்ப விசுவாசத்தை குறிக்கிறது. படகுல எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையாகிய படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. பிரச்சனையை பார்த்து, அலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்து எழுந்து அதட்டி எல்லா அமைதியும் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். பயப்படுகிறது ஒரு அற்ப விசுவாசம்.
மூன்றாவது அற்ப விசுவாசம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். அப்பொழுது பேதுரு பார்த்து சொல்லுகிறார், நீரே ஆனால் நானும் கடலின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர எனக்கு சொல்லும் என்று சொன்ன பொழுது நடந்து வா என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசுவை நோக்கி பேதுரு நடந்து செல்லுகிறார் கடலின் மேலே. அப்படி போகும் பொழுது காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்த பொழுது அவன் காற்று பலமாய் அடித்த பொழுது அவன் அந்த காற்றை பார்த்து மூழ்குகிறவனாக மாறினான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனை தூக்கிவிட்டு சொன்னார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:31. உடனே இயேசு கையை நீட்டு அவனை பிடித்து, அதாவது பேதுருவை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இவன் காற்றை பார்த்தானே ஒழிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் நடக்க சொல்லியிருக்கிறார். அவர் நடந்து வர சொன்ன பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் போகாமல் காற்றை பார்த்த பொழுது மூழ்குகிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுபோல அதுக்கு காரணம் சொல்லுகிறார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? பிரச்சனையை பார்க்கும் பொழுது, தேவனுடைய நன்மைகளை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து கொடுக்கிற நன்மைகளை நாங்கள் சந்தேகப்படாதீங்க. நீங்கள் சந்தேகப்படுகிறவர்களாக இருந்தால் அற்ப விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல் நான்காவது அற்ப விசுவாசம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம், 6வது வசனம், 8வது வசனம், 12வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 6வது வசனம், 8வது வசனம், 12ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, சீசர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 8வது வசனம். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளை, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? 12வது வசனம். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதாவது பரிசேயர் சதுசேயருடைய உபதேசத்தை அவங்க இன்னும் உணராமல் இருந்தார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அறியாமல் இருந்தார்கள். அதை குறித்து சொல்லுகிறார்கள். அதே போல் இந்நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்கிற உபதேசத்தெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? சரியாக பகுத்து அறிந்து அது வேதத்தின்படி உண்மைதானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளாதவர்கள் அற்ப விசுவாசிகள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 4 விதமான அற்பமான விசுவாசத்தை பார்த்தோம். முதலாவது மத்தேயு 6:30 மூலமாய் பார்த்தது உலக காரியங்களுக்காய் கவலைப்படுவது அற்ப விசுவாசம். மத்தேயு 8:26 பார்த்தோம் பிரச்சனையை கண்டு பாடுகளை கண்டு பயப்படுகிறது அற்ப விசுவாசம். மத்தேயு 14:31 பார்த்தோம் இயேசு கிறிஸ்து அவர் செய்ய போகிற உதவியை நினைத்து அவருடைய நன்மைகளை நினைத்து சந்தேகப்படுவது ஒரு அற்ப விசுவாசம். மத்தேயு 16:6வது வசனம், 8வது வசனம், 12வது வசனத்தின் மூலம் பார்க்கிறோம் உபதேசத்தை அறிந்து கொள்ளாமல் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பது அற்ப விசுவாசம். இப்படிப்பட்ட இந்த 4 விதமான அற்ப விசுவாசத்தில் இந்த 4ம் உங்களுக்கு இருக்குமானால் இன்னும் நீங்கள் வளர வேண்டியது இருக்கிறது. விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள். இல்லை இந்த 4ல் எனக்கு 3 தான் இருக்குது, இன்னும் ஒன்று இல்லாமல் இருக்குது, அப்படி ஏதாவது இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 4 விதமான அற்ப விசுவாசத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க அவரால் முடியும். நாம் ஜெபிக்கலாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் பேசின வார்த்தைகளின் மூலமாக 4 விதமான அற்ப விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். 4 வித அற்ப விசுவாசிகளை குறித்து பார்த்தோம். உலக காரியங்களுக்காய் கவலைப்படுகிற அற்ப விசுவாசத்தை நீங்கள் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. பயப்படுகிற பிரச்சனையை பார்த்து பாடுகளை பார்த்து பயப்படுகிற அற்ப விசுவாசத்தை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. உம்முடைய உதவியை உம்முடைய நன்மைகளை சந்தேகப்படாமல் இருக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை இன்றைக்கே எடுத்து போடுவீராக. அது மாத்திரமல்ல, அநேகர் சொல்லுகிற உபதேசங்களை அநேகர் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் ஞானமாக இருக்கிறதுனால, நீ உமக்குள்ளே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுனால ஞானத்தினாலே எல்லா உபதேசங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க.
நீங்கள் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர், நீங்கள் தான் விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி செய்கிறவர் நீர்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர் நீர்தான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. எங்கள் அற்பமான விசுவாசத்தை எடுத்து போடுவீராக. இந்த 4 விதமான அற்ப விசுவாசத்தையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை விட்டு நீர் அகற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவை நீர் அகற்றி போடும் அவிசுவாசத்தை நீங்கும்படி செய்வீராக. விசுவாசம் இந்நாளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் வர்த்திக்க பண்ண வேண்டும்படி நன்றி செலுத்துகிறப்பா. இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் எல்லாம் கூடும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்நாளிலிருந்து அப்பா, உம்மை எழுப்பின பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கக்கூடிய அந்த விசுவாசம் அதிக அளவு பெருகட்டும். அல்லேலூயா, பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவே, நீர் பெருகச் செய்வீராக. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு இந்த உலகத்தை ஜெயிக்க நீர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. உலகத்தை ஜெயித்த உம்மால் தான் நாங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். உம்முடைய விசுவாசத்தான் நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த 4 விதமான அற்ப விசுவாசத்தை எங்களை விட்டு நீர் அகற்றி போடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து சம்பாதித்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் நித்திய ஜீவனையும் நாங்கள் நம்பவும், எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் அது எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழவும் நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல இயேசுவே. ஆமென். கர்த்தர் தாமே அற்பமான விசுவாசத்தை, அற்ப விசுவாசத்தை உங்களை விட்டு அகற்றி போட்டு அற்ப விசுவாசிகளாக இருக்கிற உங்களை நல்ல விசுவாசிகளாக மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.